நான் எனக்காக கூத்தாடுறதை விட்டுட்டு அவனுக்காக அவனை நினைச்சு கூத்தாட ஆரம்பிச்சேன். அப்படி என்ன பைத்தியக்காரத்தனமான காதல் அவன் மேல இப்போ நினைச்சாலும் வெறுப்பா இருக்கு. ஒரு மாதிரி கொஞ்சிட்டு கெஞ்சிட்டு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ பாரு. அங்க ஸ்டேஜ்ல எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா? நானும் வழக்கம் போல நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன். உனக்கும் வேலை தான் முக்கியமா போச்சு. அதான் சொன்னேன்மா, வேலை இருந்துச்சு. அதான் சாரி சொல்லிட்டேன்ல. அதான்ப்பா நானும் சொல்றேன், உனக்கும் வேலை தான் முக்கியம். அதான் சாரி சொல்லிட்டேன்லடி. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிருமா? காலேஜ் முடிஞ்சதுல இருந்து ஒரு வாட்டியாவது என் கூத்த வந்து பாத்திருப்பியா நீ? அம்மா தாயே, எனக்கு வேலை இருக்கு. இதை நான் டைமுக்கு முடிச்சு அனுப்பலைன்னா அந்த மேனேஜர் விளக்கு என்ன நான் அசிங்கமா கேட்பான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி ரியாக்ட் பண்றாதி? ஷாலினி எல்லாம் வாளை கூட்டிட்டு வந்திருந்தாடா. எவ்வளவு பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணா தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க தெரியுமா அந்த கப்பிள்ஸ்? அவன் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றான். எனக்கு இந்த ஆசை இருக்காதா? ஏய், அந்த தயிர் சாதத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அவ்வளோ மாதிரி உன் பின்னாடியே வந்துக்கிட்டு சூப்பர் பேபி, கமான் பேபி, யூ கேன் பேபி, உன்னால் முடியும் பேபின்னு உன் பின்னாடியே என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு. ஓ, அப்போ உங்க ஆஃபீஸ்ல கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வைக்கும்போது மட்டும் லவ்வர்ங்கிற பேர்ல என்ன பொம்மை மாதிரி அங்க கொண்டு போய் நிக்க வச்சு சிரிச்சு சிரிச்சு பேச சொல்றியே, அதெல்லாம் ஓகேவா உனக்கு? ஏய், நான் உன்னை கூட்டிட்டு போனது நான் வேலை பார்க்குற இடத்துக்கு, என் ஆஃபீஸுக்கு, புரியுதா? அப்போ நான் பார்க்கறது அது வேலையா? தெரு தெருவா போயிட்டு இழுச்சிட்டு ஆடிட்டு இருக்கியே, அது வேலையா? ஏய், இங்க பாரு. இந்த கூத்த பார்த்து தான் என் காலு கீழே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண நான் நீ. அம்மா தாயே, ஏதோ காலேஜ் படிக்கும்போது தெரியாம உன் கூத்த பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இப்படி லைஃப் லாங் நீ அதையே பண்ணிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன். ஏன் அது இப்படிலாம் பேசுற? எனக்கு பயமா இருக்குடா. போ. இவா இங்கே பாரு, வீட்டில் பேசியாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆகிடும். நீ வேலைக்கும் போய்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு உனக்கு அதுக்கே நேரம் இருக்காது. அதோடு சேர்த்துட்டு எப்படி இதையும் பண்ணிட்டு தெரியவ? என்ன விளையாடுறியா நீ? நான் என் ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு என் கூத்துக்காக நைட்டும் பகலுமா உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை தாண்டி நானும் சொல்கிறேன், ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உன் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டில் ஒன்று இழந்து தான் ஆகணும். அதான் நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். நான் என் ப்ரொஃபஷனை ஃபுல்லாக விட்டுறேன்டா. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இனிமே என்னுடைய கூத்துல தான். அதையே ஃபுல் டைம் எடுத்து பண்ண போறாதி. ஏய் லூசாடி, நீ மயிர்மாய் முடிவு எடுத்திருக்க. என் பொண்டாட்டி கூத்தாடுறா, நீ ஆபீஸ் போய் சொல்ல சொல்றியா? அத்தை விட கேவலம் எதுவுமே இல்லடி. அவ்வளவு கேவலமா இருந்தா என்ன உன் பொண்டாட்டி சொல்லாதாதி. பாரதி, அவளுக்கெல்லாம் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி முட்டாளாக்கி வச்சிருக்காளுங்க. நீ இப்ப எடுக்கிற தப்பான முடிவு நம்ம ஃபியூச்சரே பாதிச்சிரும், புரிஞ்சுக்க. என்ன பாதிக்கும்? என்ன பாதிக்கும் ஆதி? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சொல்ற படிப்பை தான் நான் படிச்சேன். சரி, டிகிரியாவது எனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம்னா அங்கேயும் எங்க அப்பா சொல்றதுதான். அங்கதான் அவன் கண்ட்ரோல் பண்றான், இங்க நீ கண்ட்ரோல் பண்ற. எனக்கு கூத்தாடுறது பிடிச்சிருக்கு. எனக்கு கூத்தாடினா தான்டா நிம்மதியா இருக்கு. என்னால சந்தோஷமா இருக்க முடியுது. ஏய், சரியான செல்ஃபிஷ் நீ. செல்ஃபிஷ். யாரு? நான் செல்ஃபிஷா? ஆமாண்டா, நான் செல்ஃபிஷ் தான்டா. எனக்கு என் பேஷன் முக்கியம், என் கெரியர் முக்கியம். நான் கூத்தாடுவேன். என்ன பண்ண முடியும் நாள? நான் இன்னும் நிறைய கூத்தாடுவேன்டா. பாரதி, தப்பான முடிவு எடுக்கிற பாரதி. நீ கோவத்தில் இருக்க, அதான் இந்த தேவையில்லாத ரியாக்ஷன்லாம். பொறுமையாக பேசுவோம். நம்ம லைஃபுக்கு எது நல்லதோ அது முடிவெடுப்போம், புரியுதா? மூடிட்டு போடா. எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, 7 வருஷம் லவ் இல்ல? 7 வருஷமும் 70 வருஷமும்
என் பேஷன், என் ட்ரீம்ஸ், நான் இதை எதையுமே அவன் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இதை எல்லாத்தையும் நான் கிவ் அப் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிக்கிட்டு அவன் திடீர்னு ஊருக்கு நடுவில் என்னை நிற்க வச்சு ஐ லவ் யூ டி மை பொண்டாட்டின்னு சொன்னா கூட நோ யூஸ். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லவ் இஸ் ஆல் அபவுட் பீயிங் சப்போர்ட்டிவ்.